சிந்து பைரவி நீ பிரமோ சிவா ஸ்னேகா கிட்ட சட்டப்படி தண்டனையை வாங்கி கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிவா இருந்துட்டு அதுக்கு ஸ்னேகா இங்க பாரு சிவா, அப்படி மட்டும் ஒரு காரியம் பண்ணாத, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, நீ சொல்றத நான் இதுக்காக கேட்கணும், இந்த அளவுக்கு கேவலமா மோசமான ஒரு வேலையை பண்ணிருக்க, உன்னை இப்படியே விட்டு வச்சா நீ அனாவசியமா வேலையை செஞ்சுட்டு இருப்ப, உன்னை இப்படியே விட வைக்கவே மாட்டேன் நான்ன்றாங்க. நான் உனக்கான தண்டனையை வாங்கி கொடுப்பேன்ட்டு ஸ்னேகா மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸ்னேகா அதனால ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவா, நீ என் மேல இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அப்படியா? தப்பு பண்றது மட்டும் ஈஸியா பண்ணிடல ஸ்னேகா, நீ பண்ணதுனால கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்காரு அவரு. நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிச்சேன் தெரியுமா? ஆனா நீ சாதாரணமா என் மேல இப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறன்ற, அப்ப நீ பண்ண விஷயம் ரொம்ப பெரிய தப்பு இல்ல, நான் பண்ணதான் உனக்கு தப்பா தெரியுதா அப்படின்ட்டு சிவா ரொம்ப கோவமா ஸ்னேகா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னேகா எவ்வளவுதான் சொன்னாலுமே சிவா கேட்காம போலீஸ் கிட்ட ஆதாரத்தை காமிச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்கன்றாங்க. ஸ்னேகாவுமே அரெஸ்ட் பண்றாங்க. சிவா, நீ என்ன பழி வாங்கணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். இங்க பாரு, நீ சும்மா வேணா விட்டு என்ன வேணா பண்ணானு, நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உனக்கான தண்டனையை உனக்கு கண்டிப்பா வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. ஸ்னேகாவுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா பைத்தியம் பிடிச்ச மாதிரி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.